அனைவருக்கும் வணக்கம். சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இந்த குடும்பம் பிரியாமல் இருப்பதற்கு எளிய பரிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குடும்பம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம முதலே ஒரு தக்கா பண்ணி வைக்கணும் அல்லவா? அதற்கு நம்ம வம்சமாக தலைஞ்சு இந்த குடும்பம் பிரியாமல் இருக்கோம்னா ஆலமர விதை இருக்குது பாருங்க, ஆலமர விதை. அந்த விதை கொண்டு போய் சிவன் கோவில் பக்கத்தில், ஒரு அம்பாள் கோவில் பக்கத்தில் கொண்டு போய் அந்த ஆலமரத்தை விதையை கொண்டுட்டு போய் நல்ல நாள் பார்த்து, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த கிழமை, இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்து அந்த ஆலமர விதை அல்லது நாற்று கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் நட்ட வச்சு, இந்த ஆள் போல் தலைச்சு ஆலமரமாக வேர் ஊனி திரும்பி திரும்பி ஆலமரத்தில் இருந்து விழுதுகள் எல்லாம் எப்படி படர்ந்து வாழுதோ அதுபோல் என்னுடைய குடும்பம் படர்ந்து வாழணும்னு சொல்லி நீங்கள் இந்த ஆலமர விதையை கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் நட்ட வச்சுட்டு வாங்க. அன்னையோட உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா மரங்களுமே தாய்க்கு சும கொடுக்கக்கூடிய மரம் தான். ஒரே ஒரு மரம் மட்டும்தான் தாய்க்கு சும கொடுக்காத மரம், ஆலமரம். ஏன் அப்படி? கொஞ்சம் பாருங்கள், ஆலமரம் கொஞ்சம் தூரம் வளர்ந்து ஒரு 20 அடி மேலே போனதுக்கப்புறம் விழுதுகள் எல்லாம் கீழே அந்த அந்த மண் செவத்தில் ஆடி ஆடி அங்கே அந்த வேர் பிடிச்சி எல்லா பக்கமே வேர் பிடிச்சிக்கிட்டு இந்த மரம் மட்டும் சுமை இல்லாமல் இருக்கும். அப்போ ஆலமரம் மட்டும்தான் சுமை இல்லாத மரம். தாய்க்கு சுமை கொடுக்காத மரம் ஆலமரம். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா? இது மாதிரி எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஆலமரத்தை போய் சுற்றிட்டு வந்தால் நம்மளுக்கு குடும்பம் சந்தோஷ நிம்மதியாக வாழுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக நடக்கும். நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே குடும்பம் எதுவும் பிரிவினை வராது, ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுபமாரிமுத்து. நன்றி, வணக்கம்.